வச்சு எம்எல்ஏ ஆக்கி சமூக சேவை தொடர வச்சாங்க. நம்ம எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க பாக்கியசாலிகள் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து இது மாதிரி சொத்து தான் நமக்கு நிலைச்சு நிற்கும். நம்ம இது மாதிரி சொத்து சேர்த்து வச்சோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு நிலைச்சு நிற்கும். பணம் சம்பாதிக்கலாம் அப்புறம் இது மாதிரி ஒரு பொருளைக்கு எந்த ஊருக்கு போனாலும் இன்னார் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதனால இது அந்த குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் இது போன்ற சமூக சேவையில் ஈடுபட்டு நம்மால் முடிந்த அளவு சமூகத்திற்கு பாடுபட வேண்டும் என்று இந்த நாளில் சூளுரை ஏற்போம் என்று வேண்டி உங்கள் அனைவருக்கும் நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அக்கா பொன்னம்மாள் அவர்கள் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதியினுடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஒரு சிம்ம சுப்பனமாக திகழ்ந்தவர். அவர் ஆற்றிய பணிதான் இன்று நம்மளோட நெஞ்சை நிமிர்த்தி நம்ம சொல்கின்றோம் என்று சொன்னால், ஒரு நேர்மையான ஒரு தலைவரை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அக்கா பொன்னம்மாள் அவர்கள். அது மட்டுமல்ல, இரட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எந்த விதமான சொத்து சுகங்கள் கூட அணிவிக்காத ஒரு தூய்மையான சகோதரியாக இருந்திருக்கின்றார்கள். 7 முதலமைச்சரை பார்த்தவர். 2 முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த பெருமை நம்முடைய அக்கா அவர்கள் தான் இருக்கின்றார். டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கும் 2 முறை பதவி பிரமாணம் செய்து வைத்த பெருமை நம்முடைய அக்கால் பொன்னம்மாள் அவர்களுக்கு இருக்கின்றது. இன்றுதான் 50 விழுக்காடு பெண்களுக்கு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த 1957 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு குரல் கொடுத்தவர் அருமைக்குரிய அக்கா பொன்னம்மாள் அவர்கள். அது மட்டுமல்ல, தலித் சமுதாயத்தை சேர்ந்த நரிக்குறவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்றும் அனைத்தவர்களுக்கும் இலவச இடங்களை பெற்றுத்தர வேண்டும் என்று அன்றைய காமராஜர் உடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது கோரிக்கை வைத்தவர் அருமைக்குரிய அக்கா பொன்னம்மாள் அவர்கள். அது மட்டுமல்ல, ஜாதி சமுதாயம் அப்பாற்பட்டு இங்க இருக்கின்ற மக்களிடமே அன்பு பெற்று அமைச்சர் அத்தை என்று அழைக்கக்கூடியவராக எங்க அருமைக்குரிய அண்ணன் துரைசேகரன் அவர் கூட அத்தை என்று அன்பாக அழைக்கிறார் என்று சொன்னார். அவர் அக்கா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமை காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய நினைவு நாளில் நான் கலந்து கொள்வதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல அருமைக்குரிய அண்ணன் நம்ம சகோதரவாணியை நான் சொல்லணும், அவர் எங்க இருந்தாலும் உள்ளத்தால் உணர்வாளர் காங்கிரஸ்காரர் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் ஒன்றிய செயலாளராக இருந்து இங்க வேட்பாளராக இருக்கும்போதெல்லாம் எங்களுக்கு பெருமையாக தான் இருந்தது. அண்ணன் அவர்கள் பேரை மறந்துவிட்டு, அது மட்டும் இல்ல, யார் பேரை நான் சொல்ல மறந்திருந்தாலும் அவர்கள் என் உள்ளத்தில் இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். வணக்கம். இது தமிழ் பவர் நியூஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.